ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 204 எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கமிட்டடாக எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ யான் கிங், அதாவது நம்ம ஏப் கிங் சொல்லிட்டு இருக்கான். இப்படி தான் மாஸ்டர் அந்த இடத்துக்கு போய் அந்த பிளானெட்டில் போயிட்டு அந்த உல்ஃப் இருக்காரில் அவனுக்கு டேக்காக கொடுத்துட்டு இதை பார்த்தினா லவுட்டிட்டு வந்துட்டேன், இந்த டோக்கன் அப்படி தான் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தினா நீ உண்மையிலேயே ஸ்கை உல்ஃப் லீடர் அவங்களையும் சமைச்சு அந்த டியூக் இவங்க 2 பேரையும் சமாளித்து இந்த டோக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ ப்ரீஷியஸான டோக்கன் நான் அவ்வளோ சீக்கிரம் எப்படி நான் வாங்குறது அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம ஏப் கிங்கா கொடுக்க மனசே எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டு அந்த இடத்துல இதில் மாஸ்டர் பரவாயில்ல மாஸ்டர் நீங்கள் வச்சுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இடத்துல கூலாகவே இருக்கு. அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே உன்ன மாதிரி ஒரு டிசிப்ளின் சூஸ் பண்ணது சந்தோஷம்டா, என் பெருமாடா அப்படின்ட்டு அவரும் புகழ் தள்ளிக்கிட்டு இருக்க. பட் இருந்தாலும் உன்னோட ஐடென்டிட்டி வெளியே ரிவீல் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமாம், அதனால தான் என்னோட மாஸ்டர் சிட்டி லார்ட் அவர் எனக்காக புது டோக்கனை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறாராம், அந்த மாதிரி செலஸ்டியல் கார்ட்ஸ். ஸோ அந்த உல்ஃப் கிங்க்கு என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சதுனால இருக்கிற ஏலியன் ரேஸ் மொத்த பேர் டார்கெட்டுமே கண்டிப்பாக நானாக இருப்பேன். அதனால் நான் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணி இம்மார்டல் ரிலீமுக்கு ரீச் பண்ணுவேன். அப்போ தான் ஃபியூச்சர் ஸ்ட்ரகிளுக்கு ரீச் பண்ண முடியுன்ட்டு என்னோட மாஸ்டர் இந்த மாதிரி செலஸ்டியல் காட் செட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன், ஒரு ஐடி கார்டை பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ இப்படியே அவங்களும் பார்த்தீங்கன்னா சரகு போட்டு சந்தோஷமாக இந்த இடத்துல இப்படியே பேசிட்டு ஃபன்னாக போயிட்டு இருந்ததுல. ஸோ ஃபைனலாக ஹீரோவுக்கான டோக்கன் ஸ்பேஸ் பீஸ்ட் காட் அந்த மாதிரி கோல்டன் கலர் ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு டோக்கன் நம்ம சிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கொடுத்துட்டு நீ சீக்கிரமாக நிறைய எஃபெக்ட் போட வேண்டியது இருக்கும் அப்படின்ற விஷயம் இதை பார்த்தீங்கன்னா சொல்லி அமைச்சிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிட்டி என்ன சிட்டினா சாஸ் சிட்டி. சாஸ் சிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்ம ஏப் கிங் நடந்து போயிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சோல் பீஸ்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கு. சுற்றிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது ஏப் கிங் தானே. அப்புறம் அவரோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா லூ ஃபெங்ப்பா. நீங்கள் விஷயம் தெரியுமா, ஒரு ரூமர்ஸ் இங்கே காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா லூ ஃபெங். இந்த லூ ஃபெங் தான் பிளேட் ஆஃப் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிங் ஆஃப் சில்வர் ரிவர் பிளேட் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரூமர்ஸாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ கேட்குறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டெலபோர்ட்டேஷனில் பார்த்தீங்கன்னா இதில் 3 பேரை டெலப்போர்ட் ஆகி சாஸ் சிட்டிக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வராங்க. இந்த இடத்துல ஸோ வெளியே வந்தோடனே சுற்றி யாராவது நம்ம நோட் பண்ணதுக்கு இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம ஏப் கிங் நம்ம ஹீரோ 2 பேரும் சிரிக்க கிட்ட போய்கிட்டு இருக்க இடத்துல. ஸோ இதில் மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ இந்த கருப்பு ஸ்டாம், இந்த பிளாக் ஸ்டாமில் சிக்கணும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இம்மார்டல் லெவலில் இருந்தால் டேமேஜ் பயங்கர கொடூரமாக ஏற்படும். ஸோ இந்த இடத்துல பெரிய ஸ்டாமில் சிக்கினா யூனிவர்ஸ் மெஜஸ்டி அவங்களே காயப்படுவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட இங்கே இருக்கோம், இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பராக போகணும் அப்படின்ட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களும் இடத்துக்கு ரீச் பண்ணுறாங்க. ஆனால் எங்கே பாதை இருக்குன்னே தெரியல. ஸோ அந்த இடத்துல திடீர்னு அந்த டிமென்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேக் ஆக ஆரம்பிச்சு இந்த இடத்துல இவங்களை பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது. இது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் அரோரா லேக், 5 கலர் அரோரா லேக் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோடுகள் மாதிரி இருக்குது. இடத்துல ஸோ ஹீரோக்கு ஏதோ மயக்கிற மாதிரி யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரிய ஆரம்பிக்க. ஒரு இடத்துல ஹீரோ உஷாராயிட்டு மாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு கத்திட்டு இந்த இடத்துல அவனை பார்த்தா ரெடியாக இருக்கான் சண்டை போடுற இடத்துல. ஸோ யாராங்க வர போகிறதுன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு லேடி பார்த்தீங்கன்னா வராங்க. அந்த இடத்துல அவங்கள சொல்லிட்டு இடத்துல நீங்கள் சீக்கிரமாகவே கண்ணு முடிச்சுட்டுங்க, ஸோ கண்டிப்பாக நீங்கள் செத்துருவீங்க அப்படின்ட்டு அவங்களும் அவங்க ஃபயர் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இடத்துல என்ன பண்ணுறது அவங்க இடத்துல. ஸோ இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருக்கிற பீஸ்ட் காட் இன்ஹெரிட்டேஷன் டோக்கன், அந்த டோக்கனை வெளியே எடுத்தும் அதை பார்த்து அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபயரில் அணைச்சிட்டு சரி என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்கள போகிறாங்க இந்த இடத்துல. ஸோ இடத்துல நம்ம ஆளுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கா அவங்க சொல்லிட்டு இருக்க இடத்துல. ஸோ இந்த 5 கலர் அரோரா லேக் கிட்டத்தட்ட இது ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களும் அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ்லி இது ஒரு பிக்கஸ்ட் ட்ரெஷர், என்லெஸ் பவர் சோர்ஸ் இதுகிட்ட இருக்கும். ஸோ இப்படி ஒரு ட்ரெஷர் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்க இடத்துல. சரி ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்க, அங்கே பாருங்கள் அங்கே தான் புத்தா ஐலாண்ட் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஐலாண்டை காட்டுறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் காட் செட், அந்த செட் அங்கே இருக்கு அப்படின்ட்டு சொல்லி இவங்க 2 பேருக்கு ஆச்சரியமான இடத்துல. ஸோ இது ரொம்பவுமே பியூராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, இவங்க எல்லாருமே 2 பேருமே டிசிப்ளினாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஹெர்ஸா, அதாவது புத்தாஸ்
ஐலாண்டோட ஹெர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் இடத்துல. சரி வாங்கின இடத்துல மாஸ்டர் நான் முதல்ல போகிறேன் லூஃபெங் அப்படின்ட்டு அவரும் போயிட்டு அது டச் பண்ண ஆரம்பிக்க லூஃபெங்க எல்லாம் ஓகே தான்டா நீ வாடா அப்படின்ட்டு இந்த இடத்துல மாஸ்டர் சிக்னல் கொடுப்பாரு. அடுத்த செகண்ட் ஹீரோவும் பார்த்து வந்து பறந்து போக ஆரம்பிக்கிறார். ஸோ இவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த அரோரா லேக், அந்த லேக்குகள் போய்ட்டு அதனோட பியூரான எனர்ஜி எல்லாம் தாண்டி புத்தா ஐலாண்ட், அந்த ஒரு ஐலாண்டுக்கு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த ஐலாண்டோட லார்ட் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து போகணும், அதுதான் வந்து விஷயம். அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஹெர் ஆகணும். ஸோ இந்த இடத்துல இவங்கள பார்த்தீங்கன்னா இந்த இவங்க உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி தகன்னு எரிய ஆரம்பிக்குது. ஸோ இவங்களோட வந்து ஒரு மாதிரி ஷேக்காக அந்த இடமே ஆகுது. அந்த இடத்துல ஒரு பீஸ்ட் கார்டு, ஒரு ஃபயர் சேர்ந்த வந்து பீஸ்ட் கார்டு அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து சொல்ல அந்த இடத்துல. ஸோ இவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்க அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இப்போலேருந்து நீங்கள் வந்து இந்த புத்தா ஐலாண்டா ஹெர்ஸ் உங்களுக்கு எங்கெங்கே போகிறது ஆக்சஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஹெரிட்டேஜ் லேண்டு, அப்புறம் வந்து ட்ரெஷர் பிளேஸு, அப்புறம் வந்து இந்த இடத்தான மெஜஸ்டிக் பிளேஸ், இந்த இடத்துக்கு 3 இடத்துக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ வெளியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ், அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெலிபோர்ட்டேஷன் ஃபார்மேஷன் மாதிரி ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதில் வந்து போகலாம் அந்த இடத்துல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்டிவேஷன் பேஸ்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல உங்கள் ஹெரிட்டேஜ் லேண்ட் இந்த பீஸ்ட் கார்ட் பாத்தில் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் போக அதுக்கேற்றமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பீஸ்ட் கார்டு இன்னரிட்டேஷன் வந்து ஆப்டைன் பண்ணுறது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெரிட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்ன் பண்ணோம். அதுவும் பேட்டில் பண்ணி அது இப்போ இடம் பெரிய பார்த்தீங்கன்னா வந்து க்ளோரி வந்து டேரெக்டாக அவங்களோட ஒர்க். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃப் லீடர் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து போகுது. ஸோ என்ன மெசேஜ்னா வந்து கிங் ஆஃப் ரிவர்ஸ் வாட் அவரோட அப்பீரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செலஸ்டியல் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து இருக்கான் அப்படின்ட்டு அந்த அப்பீரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவர் நம்ம உல்ஃப் லீடருமே வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக இது அவனே தான், இந்த அப்பீரன்ஸ் அவன் தான், அவன் இங்கே வந்திருக்கான், அவனை கொண்டு விரி கொண்டு கத்திக்கிட்டு இதில் ஹீரோ வந்து எதுக்குமே பயப்பட முடிஞ்சா கொண்டு பாருன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல இந்த அளவுக்கு அரகண்டா நடத்துக்கு உரியால் அவன் மட்டும்தான், அவனை கொள்றதுக்கு தேடி வா நம்ம பேட்டில் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த கிளம்பிட்ட. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஹானர் அண்ட் க்ளோரி சீக்ரெட் டீம் வந்து காட்டுறாங்க. அதாவது இந்த இடத்துல தான் க்ளோரி பிளேஸ் நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பேட்டில் பண்ணி அவங்களுக்கான மெரிட்ஸ் பாயிண்ட் பண்ண வந்து அதிகப்படுத்திப்பாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து இதை வச்சு தான் வந்து ஒரு புது இன்னரிட்டேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுக்க முடியும். இந்த இடத்துல என்னதான் வந்து மனுஷங்க இனத்திலேயே வந்து ஹோமிங் ரொம்பவுமே சிறந்த அமைப்பாக இருந்தாலும் ஹோமிங் பீப்புள்ஸ் இங்கே கேவலமாக நாயோட கேவலம் நடத்துறாங்க. அவன் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஹோமிங் நாயே என் கண்ணில் படாதீங்க இந்த பே அப்படின்ட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்னடானா வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி குத்துங்கிற அந்த இடத்துல இப்படியே போய்ட்டு ஹீரோ வந்து புது கம்பராக வந்து வந்திருப்பான். ஸோ ஹீரோக்குள்ள என்னடா ஹோமிங்கே இப்படி நடத்துறானுங்களான்ட்டு அவனுக்கு ஒன்றுமே வந்து புரியல. சரி ஓகே இந்த இடத்த பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேங்கிங் லிஸ்ட் மாதிரி வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம பேட்டில்ஸுமே வந்து எப்படி பண்ணலான் இருக்கேன். ஸோ இண்டிவிஜுவலான குரூப்ஸ் ஒரே ரேசஸ் வந்து கொத்தாக வந்து உட்காந்துருக்கானுங்க, ஒரு டீமாக பண்ணிக்கிறானுங்க சின்ன சின்ன வந்து டீமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்குறேன். சரி ஓகேன்னு பார்த்துருக்கேன். அந்த இடத்துல ஒரு புது கமர் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. சுற்றிக்கிற எல்லாருமே வந்து புது கமர் வந்திருக்கானா அவனை நான் தான் அடித்து விளையாடும் அப்படின்னு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க வந்தது யாருன்ட்டு. ஸோ ஹீரோ சொல்கிறான் அந்த இடத்துல ஸோ எல்லாருமே என்னை வந்து கிங் ஆஃப் ரிவர்ஸ் வார்னு கூப்பிட்றாங்கன்னா நானும் அப்படியே எழுதுறான் அப்படின்ட்டு அவன் பேரை பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஆஃப் ரிவர் ஸ்வாட் அப்படின்னு எழுதுவான் பாருங்க. அந்த பக்கம் பார்பிடாலாம் டே இப்போ பார்ப்பீங்களா என் தலைமை யாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுற்றி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்க முகம் எல்லாமே உருசுன்னு மாறாச்சு. ஏன்னா அந்த பேர் வந்து கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மறந்து போயிடறானுங்க. அடுத்தடுத்த எபிசோடு தரமாக அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, லவ் பண்ணுறவங்களுக்கு. ஓகே கேஸ், லவ் பண்ணாமல் யாரெல்லாம் வந்து சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் போட்டு போங்க, பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் வந்து எத்தனை பேர் கமிட்டடு எத்தனை பேர் சிங்கிள்ன்ட்டு. ஓகே கேஸ், ஸோ வந்து இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ண எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகே கேஸ், பாய் பாய். மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட்டிங் வந்து சொல்லிட்டு போங்க.